வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. இது உங்கள் வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு கையில் பொருளொன்னோடையே வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த பொருளை பற்றியே நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இந்த ஒரு கிரிப் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசியிருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே ப்ரோ, எதுக்கு நீங்கள் இப்போது அமுத்திக்கிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா மூமெண்ட்லையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துடாது. ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணி அடுத்த சிச்சுவேஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் ஆகலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ கீழே போனால் தான், அதாவது ஒரு பாட்டில் லைன் ஒன்று வந்திருக்கும் தெரியுமா, பறவைகள் பறப்பதில் விழுவதும் சேரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பறவைகள் பறப்பதில் விழுவதும் சேரும். அதனால் விழுந்து விழுந்து தான் எழுந்து வரணும் அப்படிங்கிறதுனால விழுந்ததும் எழுந்து வர்றதை விட விழுந்து பறந்தே வருவோம் அப்படிங்கிறத இப்போவே சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திட்டே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கெலாம் முன்னாடி நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத பேசி ஆகணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறத பேச போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆட்டிடியூடில் டேஞ்சர் அப்படிங்கிறத பேசுனீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆபத்து அப்படிங்கிறது பேசிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஆக்சுவலாக வந்து அதில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா சைக்கலாஜிக்கலாக என்ன ஆபத்து ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். பட் இன்றைக்கி ஆக்சுவலாகவே டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து செல்ஃப் கேர் பகுதியில் பேச போகிறோம். அதையும் தாண்டி ஃபேஷன் பகுதியில் வந்து நம்ம இன்றைக்கி கிளாசிக்கலான ட்ரெஸ்ஸிங்ஸில் இருக்கிற பல ஹேக்ஸ் பற்றி பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்றைக்கி ஆட்டிடியூட் பகுதியில் வந்து அடிக்ஷன், அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம அடிக்ட் ஆகிறோம் இல்லையா ப்ரோ. மதுபானங்கள், அப்புறமா வந்து போதைப் பொருட்களை தான் சொல்ல போகிறீங்களா? இல்லை, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபோனில் இருந்து அதிகமாக கேட்குற பாட்டு வரைக்குமே அடிக்ஷன் தான். அந்த ஒரு அடிக்ஷனுக்கு காரணம் என்ன, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கன்வோ பேச போகிறோம். கடைசியாக நம்மளோட இலங்கையில் இருக்கிற ரொம்பவுமே முக்கியமான ஒரு கிரிக்கெட் பிளேயரான முத்தையா முரளிதரன் அவர்களை தான் இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் வச்சுருக்கோம். ஸோ இவரோட கதை வந்து 800 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அதே கதையை நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக பேச போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கான நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆபத்துக்கள், அப்புறமா வந்து ஆக்சுவலாக இயற்கை மரணம் அப்படிங்கிறதையும் தாண்டி சூசைட் பண்ணிக்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது அஃப்கோர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறது அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து எதுக்காக சூசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஒரு பார்ட்டு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஒரு பார்ட்டிலேயே அப்படியே நின்றுடுறாங்க, அதாவது இறந்து போயிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு பார்ட்டையும் தாண்டி லைஃப்பில் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது, தேடி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க இன்னும் தேடி பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க, சர்வைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சூசைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கெட்ட முடிவு, அதாவது தவறான ஒரு முடிவு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு முடிவை மட்டும் தேடிக்காதீங்க. ஏன்னா பல பேர் பல முடிவுகளை தேடிக்கிறாங்க. தப்பான முறையிலையாக இருக்கலாம், சரியான முறையிலையாக இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு கடைசியில் ஒரு முடிவோடு தான் சேருவாங்க. அதை நீங்களே தேடிக்கிறதுங்கிறது முட்டாள்தனம், கோலத்தனம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை செல்ஃப் கேர் பகுதியில் இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஆபத்து அப்படின்னு கார் ஆக்சிடெண்ட்டை பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது ரோடில் நடக்கக்கூடிய பல ஆக்சிடென்ட்ஸ், ஆபத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். ரோடு அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் ரோடு, அப்புறமா வந்து அந்த ஒரு இடம், அந்த நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து வெளி சார்ந்த ஒரு இடமா தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஆபத்துக்களில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஆக்சிடென்ட்ஸ். காராக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள், அவங்களுக்கு வந்து 18-19 வயசு தான் இருக்கும், பைக் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. பைக் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு பஸ்ஸில் இடித்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பைக்கோட ஓனர் பின்னாடி உட்காந்துருந்துருக்காரு. பைக்கோட ஓனர் கிடையாது, அவரோட ஃப்ரெண்டு வந்து முன்னாடி பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக பைக்கோட ஓனர் பின்னாடி இருந்தனால அவர் பிரேக் அடிக்கும்போது, இவர் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகும்போது பைக்கோட ஓனர் போயிட்டு பஸ்ஸில் பறந்து போய் இடிச்சிருக்காரு, இறந்து போயிட்டார். முன்னாடி இருந்த நண்பருக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக
எஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடியே டிரைவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆட்டிடியூட் பகுதியில் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. நீங்களும் சரி, உங்களோட கூட வர அந்த ஒரு நபரும் சரி, அப்படி இல்லைனா முன்னாடி வர ஒரு நபரும் சரி, உங்களால் ஆபத்துக்குள்ளாகலாம் அப்படிங்கிறதுனால. அப்புறமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெருப்பு மூலியமாக வரக்கூடியது. வெளியே போயிட்டோன்னா அஃப்கோர்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து நெருப்புனால பாதிக்கப்படலாம். சின்ன வயசில் அதிகமாக சொல்லுவாங்க, நெருப்பு சுடும்னு சொன்னால் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கையை பிடிச்சி சுட வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களெல்லாம் கையை பிடிச்சி சுட வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நீங்கள் சின்ன பசங்க கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, நெருப்பு இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா ஒன்று தள்ளி நில்லுங்க. அப்படி இல்லைனா அந்த ஒரு இடத்துல யாராச்சும் ஆபத்துக்குள்ளாக இருக்காங்கன்னா போயிட்டு அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் போயிட்டு மாட்டிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறமா ரோடு அப்படின்னு வரும்போது வலிக்கு விழுறது, இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன பாதிப்பு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் வலிக்கு விழுந்தால் மோஸ்ட்லி எங்கே அடிப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையில். ஸோ ஆக்சுவலாக பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுங்க அப்படிங்கிற சொல்கிறதே தலைக்கு எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். உங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு இடமுமே பாதிக்கப்படலைன்னாலும் தலையில் இருக்கிற சில பல பகுதிகள், அதாவது மூளை பகுதியில் இருக்கிற சில பல பகுதிகள் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்பே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததா செல்ஃப் கேராகவே நம்ம பேசும்போது ஹெல்த் ரிஸ்க் பற்றி பேச தான் ஆகணும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். அடுத்தது டயட், சரியான உணவு எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து சில பல இடங்களில் உங்களுக்கு நோய்கள் வரும்போது அதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுங்களை பண்ணணும். அதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் க்ளீனாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், பெக்டீரியாஸாக இருக்கலாம், நம்மளோட உலகத்தில், நம்மளோட நாட்டில், நம்ம பக்கத்தில் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு இடத்துல கூட சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஒரு இன்ஃபெக்ஷனை நம்ம கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் ஸ்டில் அதுவும் உயிரோடு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த ஒரு உலகத்தில் தான் நாய் வாழுது, பூனை வாழுது, அப்புறமா வந்து எருமை வாழுது, யானை வாழுது, கரப்பாம்பூச்சி வாழுது, எறும்பு வாழுது. அப்போ இதுங்களும் வாழ்ந்து தான் ஆகும். அதனால தான் நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஸோ எறும்பாக இருக்கட்டும், அப்புறமா வந்து எலியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தவறான முடிவுகள் எடுக்கும்போது தான் இறந்து போகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் தவறான முடிவு அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நோய் வந்து இறந்துருவோம். அப்படிங்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு க்ளீனாக இருங்க. அப்புறமா வந்து ஆக்சுவலாக லாங் டேர்மான டிசீஸ் அப்படின்னே சொல்லலாம், புவர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, கண்டதெல்லாம் சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து நிறைய பேர் ஓகே கடையாக போகிறாங்க, சாப்பிட்றாங்க, ஓகே நல்ல விஷயம். பட் ஸ்டில் அவங்களோட தொழிலுக்காக பண்ணுற விஷயமே அவங்களுக்கு ஆபத்தாக அமையுது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிற எல்லா விதத்துலேயும் இருக்கிற தவறான உணவுகளை எடுத்துக்கிட்டு எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட உடம்பை அப்படியே கைவிட்டுறாங்க. ஒரு காலம் போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த உணவு உங்களோட உடம்பை எவ்வளோ கெடுதியாக்கியிருக்கோ அவ்வளோ கெடுதியும் உங்களோட உடம்புக்கு பாதிப்பாக காட்ட ஆரம்பிக்கும் அந்த ஒரு வயசில். ஸோ அப்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால இப்போவே கரெக்டான ஒரு டயட் அப்படின்னாலே இவ்வளோலாம் சாப்பிடணுமா ப்ரோ அப்படிங்கிறலாம் இல்லை. கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டான முறையில் உங்களோட உடம்புல ஒரு அசைவை வச்சுக்கிட்டே இருங்க. அசைவம் கிடையாது, அசைவை வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போது உங்களோட உடம்பு முடிஞ்ச வரை ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சில பல ஆபத்துக்கள். வீட்டுக்குள்ளே அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து எல்லா இடத்துலையுமே கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். ப்ரோ அப்படி பார்த்தா நம்ம பைக் இருக்குது, கார் இருக்குது, அதுலேயும் கரண்ட் ஓடுது தானே, அதுலேருந்து ஆபத்து வராது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வரது வந்து ஒரு 12 volts to 24 volts அப்படிங்கிற வோல்டேஜ் தான். இந்த ஒரு வோல்டேஜை வந்து உங்களோட உடம்பு தாங்கிக்கக்கூடியதாக இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது 220 வோல்ட்டிலேருந்து 540 வோல்ட் வரைக்குமே வெளியே வரும். அப்படி வரும்போது உங்களோட உடம்புல கொஞ்சம் தண்ணி இருந்து நீங்கள் போயிட்டு அந்த கரண்ட்டை பிடிச்சிருந்தாலுமே ஆபத்துக்கள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். படங்களில் வர்ற மாதிரி நீங்கள் நடுங்கிக்கிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் வந்து கட்டையால் அடித்தா காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பற்றுச்சுன்னா கொஞ்சம் ஆபத்து அதிகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததாக வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் கேஸு. இப்போல்லாம் வந்து கேஸ் வெடிச்சா உயிர் போயிடும் அப்படிங்கிறதையும் தாண்டி கேஸோட விலையை பார்த்தாலே உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க ஆயிட்டாங்க. ஏன்னா கேஸ் விலை அவ்வளவு ஏறி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஒரு கேஸ் வந்து 5700 இன்னொரு கேஸ் வந்து 4800 அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிற குடும்பத்துக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ப்ரோ அப்போ லோ கிளாஸுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ கிளாஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஒன்று விறகடுப்புக்கு பிளான் ஆகியிருந்திருப்பாங்க, அப்படியும் இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேஸுமே கூட அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே இதே நிலைமை தான். பட் ஸ்டில் கேஸ் அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். வெடிச்சிருச்சு அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு ரெடி ஆகுங்க அந்த ஒரு கேஸை வந்து வெளியே அனுப்புறதுக்காக. வீட்டுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய
ஆபத்து அப்படிங்கிறது தான் உண்மை. எவ்வளவு சீக்கிரமாக மூட முடியுமோ அந்த கேஸை மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா வீட்டை திறந்து வச்சிருங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது என்வைரன்மெண்டலாகவே நடக்கக்கூடிய சில பல பாதிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஹீட்டுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக உங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக இருக்கிறது இடி மின்னல், அப்புறமா ஃப்ளட், அதாவது வெள்ளப்பெருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆக்சுவலாக டிட்வா புயலை பற்றி யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குன்னா வெள்ளப்பெருக்குனால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையும் சரி உயிர்களும் சரி இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அதை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது. சரியாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மனிதர்கள் அதிகமான முறையில் எப்படி இறந்து போகிறாங்க, அதாவது இயற்கையாக எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இடிபட்டு, அதாவது இடி இடிச்சு தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சர்வே மூலியமாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 22% எங்கேயோ இடினால இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, மழை நேரத்தில் வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அப்புறமா மென்டல் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு பதிவை எடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் அந்த சூசைட் பற்றி பேசின ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இது ஒரு ஆபத்தே கிடையாது ப்ரோ, நம்ம வெளியே ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் 1900கள் அப்படி இல்லைனா 2005 அந்த ஒரு காலகட்டங்குள்ளே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதர்கள் எல்லாமே ஒன்றாக இருந்தாங்க. அப்புறமா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, அப்படி இல்லைனா சொந்தக்காரங்க பேசுவாங்க. அந்த சொந்தக்காரங்களே பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். பட் எப்போ இந்த ஒரு ஃபோன் காலகட்டம் வந்துச்சோ அதுக்கப்புறமா பல பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் தனியாக இருந்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மூளை இருக்கு இல்லையா, இது நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இன்னொரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைவர்ஷனை தேடும். அந்த ஒரு டைவர்ஷனாக முன்னே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷன். ஆனால் இப்போ மனுஷங்க கூட நம்ம பேசுகிறதே கம்மியாயிருச்சு. அந்த ஒரு மூமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரீல்ஸ் என்ன பண்ணும், நம்மளோட மைண்டை ரீட் பண்ணும். அப்படி ரீட் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி கொடுக்கும்போது நம்மளுமே அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி கன்சியூம் பண்ணும்போது சூசைடல் தாட்ஸ்லாம் வருது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஆக்சுவலாக மனுஷனுக்கு பேர்ன் அவுட் ஆகிறது, ஃபெட் அப் ஆகிறது, டிப்ரெஸ்ட் ஆகிறது, இது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு 2010 வரைக்குமே. 2010 தாண்டி பார்த்தோன்னா டிப்ரெஷனுங்கிற வேர்டு நம்மளோட மண்டைக்குள்ளே பூந்துருச்சு. அது வரைக்கும் டிப்ரெஷனுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கூட நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக டிப்ரெஷனுங்கிற ஒரு வார்த்தை இருக்கானே தெரியாது. காரணம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனால ஃபோனை தப்பு அப்படின்னு சொல்லலை. பட் ஸ்டில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. அது பொய், எது உண்மை. இப்போது நான் ஃபோன் பற்றி பேசுகிறதுனால அடுத்ததாக இதையே பேசிடுறேன். ஓகேவா? டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க், அதாவது நீங்கள் உங்களோட ஃபோனுக்குள்ளேயா இருக்கட்டும், உங்களோட பிசிக்குள்ளேயா இருக்கட்டும், அங்கே தான் இப்போ எல்லா பர்சனல் டேட்டாவையும் சேர்த்து வைக்கிறீங்க. உண்மையாக பொய்யா? அதான் உண்மை. ஆக்சுவலாக முன்ன எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரியில் தான் நம்ம டெய்லி நடந்ததெல்லாம் எழுதி வச்சுருந்துருப்போம். அப்படி இல்லைன்னா மறந்துடுவோம், நம்மளே யோசிச்சுட்டு நம்மளே மறந்துருந்துருப்போம். பட் இப்போது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம், ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிறோம். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்து தான். ஆக்சுவலாக நீங்கள் சேஃபாக வச்சுக்கிற வரைக்கும் ஓகே. உங்களோட பர்சனலை இன்னொருத்தரோட கையில் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஆக்சுவலாக டைரி அப்படிங்கிறது கண்ணால் பார்த்ததோ அதுக்கப்புறமா அவர் போயிட்டு இன்னொரு இடத்துல சொன்னாலுமே கூட நமக்கு அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஃபோன் அப்படின்னு வரும்போது அவர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கான ஆதாரங்களையும் உங்களோட ஃபோன்லேருந்தே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறமா மிருகங்கள் மூலியமாக வரக்கூடிய சில பல நோய்கள். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நாய் கடிச்சா என்ன நோய் வரும், நுளம்பு கடிச்சா என்ன நோய் வரும், பல்லி கடிச்சா என்ன நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதனால் இது ஒரு பதிவாக நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக இருக்கிறது கடைசி விஷயமா இருக்கிறது நம்மளோட கேர்லெஸ்னஸ்னாலேயே நமக்கு வர சில பல ஆபத்துக்கள். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோலேயே சொல்லியிருக்கோம். அப்புறமா ஃபோன் நோண்டிக்கிட்டு ரோட்டில் நடக்காதீங்க அப்படிங்கிறது பல இடங்களில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு குழி இருந்துச்சு அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல போயிட்டு இடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரை ப்ளேம் பண்ண முடியாது. உங்களோட தவறான ஒரு நிகழ்வு தான் அது, ஒரு நடந்திருக்க விஷயம் அப்படிங்கிறதுனால. அப்புறமா இருக்கிறது ஆக்சுவலாக சில பல நோய்கள் வரும்போது ஒரு காய்ச்சலாக வெளிக்காட்டும். அப்போ கண்டுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா நோய் வந்ததுக்கப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னு புலம்புறதுக்கு பதிலாக அப்போவே பார்த்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுகள் தான் நம்ம இன்றைக்கி செல்ஃப் கேரில் ஆபத்து பதிவில் பேசியிருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் சிம்பிளாக விட்டிங்கன்னாலும் உங்களுக்கு தான் ஆபத்து. ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கான ஃபேஷன் பகுதிக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கான ஃபேஷன் பகுதிக்குள்ளே நம்ம ஹேக்காக பேச போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறது ரொம்ப கம்மி.
கிளாசிக்கலான ஸ்டைல்ஸ் ஓகேவா. ஆனால் நான் ரொம்ப அதிகமாகவே கிளாசிக்கலான ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். மக்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு தெரியும், என்னோட சோஷியல் மீடியா பகுதிக்குள்ளே இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளாசிக்கலாக நம்ம ஒரு உடுப்பு உடுத்துறோன்னா, ஒரு ட்ரெஸ் உடுத்துறோன்னா, அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பல சேஞ்சஸ் என்னவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கிறத விட நம்ம வந்து இப்படி பண்ணோன்னா அது எப்படி கிளாசிக்கலாக தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது டிஷர்ட்டை டக்டின் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு 2009 2015 வரைக்குமே டிஷர்ட்டை டக்கின் பண்ணுறது வந்து யாருமே பண்ணலை. ஆனால் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கலர் டிஷர்ட்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து டக்டின் பண்ணால் ரொம்ப கிளாசிக்கலாக தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியும் இல்லை, நீங்கள் க்ரூ நெக்கில் போடுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா டார்க்கான கலர் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் சரி, அதாவது உங்களோட பேண்ட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வாரம் எபிசோடில் பேசியிருந்தோம். அந்த ஒரு எபிசோட் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த ஒரு எபிசோடில் இருக்கிற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில், கான்ட்ராஸ்டான கலர்ஸில் உங்களோட துணிமணியை மாற்றி மாற்றி உடுத்த ட்ரை பண்ணுங்கள். அதில் கிளாசிக்கலாக இருக்கிறதுக்கு காரணமே க்ரூ நெக்காக இருக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட். அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட செஸ்ட் வந்து இன்னும் பம்பாக தெரியும். அதனால் அந்த ஒரு கிளாசிக்கல் லுக் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் வி நெக் போட்டுக்கிட்டு நம்ம இன் பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், லேடிஸ் மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கப்புறமா சாதாரணமாக நம்ம ஷர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த காலர் பட்டனை வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்போம் நம்ம பசங்க எல்லாருமே. ஏன்னா அந்த காலர் பட்டன் போடுறது அப்படிங்கிறது ஏதோ கழுத்தில் கயிறு கட்டி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். சரியா, அதையும் தாண்டி இந்த பட்டன் இருக்கு இல்லையா, காலருக்கு கீழே இருக்கிற பட்டன், அதையுமே நம்ம ஓப்பனாக தான் வச்சுருப்போம். நான் இன்னைக்கு க்ளோஸாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. பட் ஸ்டில் ஓப்பனாக தான் வச்சுருந்துருப்பேன் நானுமே கூட. ஸோ அதுவுமே கூட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு விதத்தில் அதுவும் கலத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் தாண்டி மூணாவதாக இன்னொரு பட்டன் இருக்கு இல்லையா, அது எங்கே வந்து நின்று இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட செஸ்ட்டோட இந்த ஒரு மிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நின்று இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அது ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போயிருந்துருக்கணும், உங்களோட செஸ்ட் ஓரளவுக்காச்சும் க்ரோ ஆகிருந்துருக்கணும். அப்போ தான் உங்களோட செஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு கிளாசிக்கல் லுக் கொடுக்கும். அப்படின்னா சொதப்பிடும். ஸோ ஆக்சுவலாக 2 பட்டன் ஓப்பன் பண்ணுறதே ஒரு கிளாசிக்கலான லுக் தான். ஏன்னா முன்னெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லினன் பேண்ட்டு, ஆக்சுவலாக லினன் ஷர்ட்டு கூட இருக்கும். அந்த ஒரு லினன் ஷர்ட்டில் வந்து அவங்களோட ஸ்லீவ்ஸை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பட்டன்ஸ் ஓப்பன் விட்டுருவாங்க. அது சூப்பரான ஒரு ஃபேஷன்னே சொல்லலாம். அப்புறமா ஃபங்க்கு அண்ட் லாங் ஹேர். ஆக்சுவலாக வந்து இப்போது ஃபங்க் லாங் ஹேர் வந்து ரொம்பவுமே பிரபலமாயிருச்சு. முன்னே ரொம்பவுமே சீப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2019 20களில் வந்து முடி வளர்க்க ஆரம்பித்தேன். நல்லா வளர்த்துருந்தேன். கிளாசிக்கலாக அந்த ஒரு லுக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் ப்ளே பண்ணுறேன். அப்போ இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ எல்லாருமே சைட் பார்ட்டு, இந்த ஒரு ஃபேடு அதுங்க தான் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே பெருசாக வந்து அழகாக உடுத்து அதில் அழகாக வளர்த்துக்கணும், அழகாக வந்து ஃபங்க் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தாட்டில் இருக்கலை. ஆனால் நான் தான் சரி ஓகே இது கிளாசிக்கலாக இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட சுற்றி இருக்கிறவங்க ஓகே. அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, இதுக்கு முக்கியமான உதாரணம் என்னென்னா ஃபிஜெட் ஸ்பின்னர்னு ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது. சரியா, அது எப்படின்னா 2016 2017 காலகட்டங்களில் இலங்கையில் இல்லை. ஆனால் யூடியூப்பில் அதை எப்படி செய்கிறது அது இதுலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்து செஞ்சுலாம் வச்சுருந்தேங்க. 2018 அந்த ஒரு ப்ராடக்டை எடுத்து வந்து விட்றாங்க. ஓகே, அது எல்லாரும் கையிலையும் ஒரு வெறுப்பாயிருச்சு. அந்த மாதிரி தான் முடியலையும் கூட அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ரீசெண்டாக நான் ஏன் திரும்ப ஃபேடுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ஃபங்க் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் யூனிக்காக தெரியணும்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சாகணும். ஸோ ஃபேட் பக்கம் வந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபங்காக இருக்கட்டும், லாங் ஹேராக இருக்கட்டும், கிளாசிக்கல் ஹேர் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இருக்கிறது பெல் பாட்டம் பேண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்தது என்னென்னா கொஞ்சம் பேக்கியாக பேண்ட் உடுத்துவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக உடுத்துனாங்க. ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அப்போலேருந்தே ஒமட்டிக்கிட்டு வரும். ஏன்னா ஸ்லிம் ஃபிட் அப்படிங்கிறதே வந்து எனக்கு சூட்டே ஆகாது. ஆக்சுவலாக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஆக்வர்டான ஒரு சம்பவம் தான். ஸ்டில் நான் சொல்கிறேன் ஓகேவா. என்னென்னா நான் முன்னே ஸ்லிம் ஃபிட்டில் ஒரு பேண்ட் இருந்துச்சு என்கிட்ட. நான் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்லிம் ஃபிட்டில் அந்த ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு வரேன். என்னோடய பேக் வந்து அப்போ லைட்டாக தூக்கி வேறு இருக்கும். நான் ஜிம்முக்கு போகிறது காலகட்டங்களுக்கு முன்னாடி ஓகே. அப்போ வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருப்பேன். சின்ன பையன் தானே, அப்படி தான் இருப்பேன். சரியா, ஒரு 17 18 வயசில். சரியா, அப்படி இருக்கும்போது பைக்கில் 2 பசங்க வந்து நான் பொண்ணுன்னு நினச்சி என்னை பார்த்து கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டானுங்க. எனக்கு கேட்டுருச்சு. அவனுங்க வந்து ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. திரும்பி பார்க்குறானுங்க, நான் பையன். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்லிம் ஃபிட் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப ஃபிட்டாக உடுத்தணும்னு அவசியமே கிடையாது நம்ம பேண்ட்லாம்.
ஸோ பெல் பாட்டம் அப்படிங்கிறது வந்து முன்னே இருந்த ஒரு ஃபேஷன். இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் சரியான இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோடுக்கெல்லாம் பெல் பாட்டம் சரிப்பட்டு வராது. நீங்கள் என்ன ரோட்டை கூட்டிக்கிட்டே போக போகிறீங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு கிளப்பு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பார்ட்டி ஈவெண்ட் சார்ந்த இடம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு சரியாக இருக்கும்னா ட்ரை பண்ணுங்கள். கிளாசிக்கலாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஃபேஷன் இப்போ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மாற்றி ட்ரை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர், சூப்பர். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து கிளாசிக்கலாக உடுத்துறதுன்னா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே பேச போகிறது தம்மு கிசாம்போத தம்மொலிக்கும் பிள்ளைங்க மேத அப்படின்னு. என்னத்த மேத நீங்கள் புலந்துடுவேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆட்டிடியூடில் பேச போகிறது அடிக்ஷன்ஸ் பற்றி தான். ஸோ அடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எல்லாமே போதைப் பொருட்களாக தான் இருக்கும். அந்த போதைப் பொருட்கள் அப்படின்னு வரும்போது ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சரியா, ஆல்கோஹாலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் தம் அடிக்கிறாங்க. ஸ்மோக் ரீதியாக வரக்கூடிய சில பல பொருட்களாக இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வச்சுட்டாங்க. ஐஸ், இந்த குஷ், அபின், அப்புறமா வந்து ஏதோ பேர் இருக்குமே, கொக்கைன், இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்குது. ஆக்சுவலாக அது எல்லாத்துலேயுமே நடக்கிறது என்ன அப்படிங்கிறது என்னால் கம்ப்ளீட்டாக சொல்லிக்க தெரியலை. ஏன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது இல்லையா. ஸோ அது தெரியலை. இருந்தாலுமே கூட சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், இருக்கிற உலகத்தை தாண்டி, இருக்கிற இந்த ஒரு சுயநினைவை தாண்டி, அந்த ஒரு சுயநினைவை தாண்டி இன்னொரு விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கே தெரியாது, நம்மளோட சுயநினைவு நம்மக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான பாயிண்ட். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம மறந்துடுவோம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்மளோட மைண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த ஒரு சுயநினைவை தாண்டி இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஒன்று தூங்கிடுவோம், இல்லைனா வந்து யார்ட்டையாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் புலம்பிக்கிட்டு இருப்போம், அப்படி இல்லைனா தவறான சில பல விஷயங்களை, முடிவுகளை கூட எடுப்போம். இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது போதையில் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? போதையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பொருள் மேலே நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க. அந்த ஒரு பொருள் வந்து டெய்லி உங்களோட லைஃப்பில் தேவைப்படுது. அந்த ஒரு பொருள் மூலியமாக நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம் அப்படின்னா அது போதை, சரியா? ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு செயல் உங்களோட சுயநினைவை தாண்டி இருக்குன்னா அது போதை மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக அது உங்களோட வாழ்க்கையிலே ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயம், சரியா? ஆக்சுவலாக நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து பாட்டு கேட்காம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா அது போதை, அது போதை தான். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு நல்ல விஷயம்தான் பண்ணுறீங்கன்னா அது கெட்ட விஷயம் கிடையாது, சரியா? போதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அதை கெட்டதாக நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அது ஓகே. இல்லை நீங்கள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு சுயநினைவே தெரியாமல் ட்ரைவ் பண்ணுவீங்க. அந்த பாட்டை கேட்டால் வந்து உங்களுக்கு சுயநினைவே இருக்காது, அப்படியே பூந்து 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 போயினே இருப்பேன் அப்படின்னா அது போதை. ஆக்சுவலாக வந்து அது ஒரு தப்பான போதை. ஓகேவா? அம்மா மேலே இருக்கிற பாசமும் போதை தான், பொண்டாட்டி மேலே இருக்கிற பிரியமும் போதை தான். ஸோ அப்படி இருக்கும்போது போதை அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட சுய நினைவை இழக்கிறீங்கன்னா அது தப்பு. ஓகே, நீங்கள் அதிகமாக அதை அருந்தினாலும் தப்பு தான், கம்மியாக அருந்தினாலும் தப்பு தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் விஷத்தை கொஞ்சம் குடித்தாலும் விஷம் தான், அதிகமாக குடித்தாலும் விஷம் தான். நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு என்ன சோகம் இருக்குது அப்படிங்கிறத மறந்து உங்களோட சுயநினைவை இழந்து இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருங்கிறதே மறந்து இன்னொரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அது தவறு, அது போதை கிடையாது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக அடிக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எடுத்து வந்திருந்தேன். ஸோ எஸ், வாங்க இன்றைக்கான எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் யாரை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்தையா முரளிதரன் அவர்களை பற்றி. ஸோ எஸ், அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவரோட பின்னணியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் நம்ம பேசணுன்னா நமக்கு பேச கிடைக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசிடலாம். ஆக்சுவலாக கிரிக்கெட் கெரியர் அப்படின்னு வரும்போது கிரிக்கெட்டில் சில பல பிரச்சனைகள் இருக்குது, சரியா? விளையாட்டு அப்படின்னு வரும்போது சில பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இவரை முடக்கணும், இவரை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது கிடையாது. இவரோட ஒரு பிரச்சனை, இவரோட ஹெல்த்தாகவே இது வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து உடம்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கிரிக்கெட் விளையாடுற நபரோட உடம்பு இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து மலிங்கா அவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே அவர் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட காலில் ஒரு ஃப்ராக்சர் இருக்கான்னு அதை வந்து மறைச்சிக்கிட்டு விளையாடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, ஸ்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது
முத்தையா முரளிதரன் அவர்களோட பெரிய பிரச்சனையாக இருந்தது, அவரோட முழங்கை வந்து நேராக நிற்காது. ஓகே, நம்மளோட முழங்கை வந்து இப்படி வச்சோன்னா நேராக நிற்குது இல்லையா, அவரோட முழங்கை வந்து நேராக நிற்காது. ஆக்சுவலாக அவரோட முழங்கை வந்து ரொம்ப கீழே வந்த மாதிரியான ஒரு முழங்கை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச்சில் இவர் செக் பண்ணுறாரு, அதாவது சொக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிரிக்கெட்டில் வந்து சில பேர் அதை சோக்கிங்னுவாங்க, நாங்கள் சக்கிங்னுவோம். சரியா, நம்ம ரோட்டில் விளையாடுற நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா செக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ செக் பண்ணுறது வந்து கிரிக்கெட் கேரியரில் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு தவறான விஷயம். அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரை தடுத்துடுறாங்க, நீங்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச் போன அந்த ஒரு டைம் லைனில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தது வந்து இவர் தான். அப்படி இருக்கும்போது இவரை பிளேயராக யாருக்கும் விட்டு கொடுக்க இயலாது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் இவருக்காகவே ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு டெஸ்ட்டில் தான் தெரியுது இவரோட அந்த ஒரு குறைபாடு வந்து ஆக்சுவலாக கிரிக்கெட்டோட பிரச்சனை கிடையாது, அது ரூல்ஸோட பிரச்சனை கிடையாது, இவரோட உடம்புலேயே அது ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு விளையாடுறதுக்கு தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ், அவர் பின்னணியிலையும் சில பல கதைகள் இருக்குது, அதுவும் வேற கதை அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் பேச போகிறோம் ஆக்சுவலாக. ஓகேவா, நீங்கள் போகிற அந்த ஒரு துறைக்குள்ளே ஆக்சுவலாக சில பல ரூல்ஸ் இருக்கலாம், நிபந்தனைகள் இருக்கலாம். அந்த நிபந்தனைகளை வந்து நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு நிபந்தனைகள் இருக்கிறனால தான் உங்களை மாதிரியே இன்னும் சில பேர் வந்து இந்த ஒரு இடத்துல கரெக்டாக அவங்களோட திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா, பொய்யான சில பேர், அவங்களோட உடம்புக்காக கூட கண்டுக்காத சில பேர் வந்து உள்ளே வந்து விளையாடாமல் திறமை இருக்கிறவங்க மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே, அப்படி இல்லைன்னா திறமை இருக்கிறவங்க மட்டும் அந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அந்த நிபந்தனைகள் தான். உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த நெப்போ ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா சிவகுமாராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜோசப் விஜயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தனுஷ்கே ராஜாவாக இருக்கலாம். இவங்க 3 பேருமே வந்து நெப்போ ப்ரொடக்ட்ஸ் தான். ஓகே, ஆனால் இவங்கள மாதிரியே இன்னும் நெப்போ ப்ரொடக்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? விஷாலாக இருக்கலாம், ஆர்யாவாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா உதயநிதி அவர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் நெப்போ ப்ரொடக்ட்ஸ் தான். பட் ஸ்டில் இவங்களை விட இந்த 3 பேர் வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? திறமை. ஓகே, அந்த ஒரு திறமையை தான் நம்ம ஆடியன்ஸ் தான் அந்த ஒரு சினிமா ஃபீல்டோட ஆக்சுவலான பாஸ். ஓகேவா, நம்ம பாஸாக இருக்கிற நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால தான் அவங்க முன்னாடியாக இருக்காங்க, இவங்க பின்னாடியாக இல்லை, இவங்க வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி தான் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ளேயும் நடக்குது. ஸோ எஸ், ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு நிபந்தனைகள் இருக்கும், ஒவ்வொரு கேரியருக்குள்ளேயுமே ஒரு நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகள் இருக்கிறது தவறு கிடையாது. ஓகே, அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை எப்படி அவங்க இப்படிலாம் ரூல்ஸ் போடலாம், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை இருக்குன்னா ஒன்று நீங்கள் கெரியரை மாற்றுங்க, அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்வாக மாற்றுங்க, அந்த பிரச்சனையை வந்து மாற்றிக்கங்க, நீங்கள் சரியாக மாற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்றைக்கி நிகழ்ச்சியில் சூப்பரான சில பல விஷயங்களை பேசியிருந்தோம். ஆக்சுவலாக தவறு இருந்தால் மாற்றிக்கங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்குது, அந்த நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு அது ஒரு இடத்துல மாஸாக வந்து நில்லுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறோம். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாடா.